அரபு நாடுகளிலே முன்னால் இருந்த காலத்திலே அப்படி ஒரு அமைப்பை ஆக்கினார்கள். தன் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முகமது என்று பெயர் வைத்தார்கள், அப்துல்லா என்று அவருடைய தந்தைக்கு பெயர் வைத்தார்கள். இப்படி ஒரு அமைப்பை ஆக்கினார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மூமின்களுக்கு இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரக்கூடிய அறிவிப்பை அல்லாஹ் அறிவிப்பான். இதுதான் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இவர் வந்துவிட்டால் மறுமையுடைய தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை அழித்து மஹ்ஷரை நோக்கி மனிதர்களை செலுத்தக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு ஒரு அடையாளம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரிசை. அந்த வரிசையில் முதலாவதாக மறுமையுடைய பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய முதல் மனிதன், முதல் ஒருவன் யார் என்றால் இவனை பற்றிதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன خلقி ஆதம இலா கியாமிஸ் ஸஆ خلقுன் அக்பரு மின் தஜ்ஜால். மறுமை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரை இதை போன்ற ஒரு பெரிய செய்தியே கிடையாது தஜ்ஜாலை தவிர. இதை போன்ற மறுமை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து மறுமை வரக்கூடிய சபை வரை இதை பற்றிய ஒரு செய்தியே கிடையாது தஜ்ஜாலை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜாலை குறித்து அறிவிப்பு செய்தி எச்சரிக்காத எந்த ஒரு நபியும் இந்த பூமியில இருக்கவில்லை. எல்லா நபிமார்களும் இவனுடைய வருகையை குறித்து இவனுடைய பாதிப்புகளை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூறாத ஒரு அம்சத்தை நான் கூறுகிறேன். இவனுடைய கண் ஒற்றை கண்ணாக இருக்கும், 2 கண்கள் இருக்கும், அதிலே ஒரு கண் குருடாக இருக்கும். ஆனால் இந்த அடையாளத்தை நபிமார்கள் கூறவில்லை. ஆனால் அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் தன்னை அல்லாஹ் என்று வாதிடுவான் என்றும் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த மஸீஹ் தஜ்ஜால், மஸீஹ் என்றால் முதல் அர்த்தம் என்னவென்றால் உலகத்தை சுற்றி வருபவர். இந்த ஒரு பெயர் எந்த ஒரு நபிக்கும் இருந்தது? மஸீஹ் ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஒரு பெயர் இருந்தது. அவர்களும் பூமியிலே பிரயாணம் செய்த காரணத்தால் இந்த பெயர் அவர்களுக்கும் வந்தது என்று சொல்லப்படுகிறது மார்க்க அறிஞர்களால். இந்த தஜ்ஜால் இந்த பூமி முழுவதும் வலம் வருவான் 4 இடங்களை தவிர என்ற காரணத்தால் இவனுக்கும் இந்த மஸீஹ் என்ற ஒரு பெயர் வைக்கப்படுகிறது. அல்லது இவன் தொட்டால் நோய்கள் குணமாகும். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டால் நோய்கள் குணமாகிறதோ, குஷ்ட நோய்கள் குணமாகுமோ, அது போன்று இவன் தொட்டாலும் நோய்கள் குணமாகும் என்ற காரணத்தாலும் இவனுக்கு இந்த பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. தஜ்ஜால் என்றால் ஏமாற்றுக்காரன் அல்லது மோசடிக்காரன், மக்களை ஏமாற்றக்கூடியவன் என்று அர்த்தம். இந்த மஸீஹ் தஜ்ஜால் இவனுடைய அடையாளம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் மனித இனத்தை சார்ந்தவன் தான். இவன் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்போ ஒரு பிறவியோ அல்ல, இவன் ஆதமுடைய சந்ததியில் இருந்து வந்தவன் தான் என்று கூறிவிட்டு ஒரு மிக முக்கியமான அலசலுக்கு நாம் செல்கிறோம். கொஞ்சம் உங்கள் கவனங்களை என்னிடத்திலே கொடுங்கள். இவனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு சிறுவனை தஜ்ஜால் என்று மக்கள் சொன்னார்கள். ஒரு சிறுவனை தஜ்ஜால் என்று மக்கள் சொன்னார்கள். இவன் தஜ்ஜாலாக இருப்பான் என்று பல சஹாபாக்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள். குறிப்பாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் சத்தியமிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு அனுமதி அளியுங்கள், இவனை வெட்டி வருகிறேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. யார் இந்த மணி, யார் இந்த வாலிபர், யார் இந்த வாலிபர், இவனுடைய பேர் என்ன, பேர் என்ன? புகாரில பல ஹதீஸ் இவனை பத்தி வருது. இப்னு ஸையாத், அப்துல்லாஹ் இப்னு ஸையாத் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக, குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனாக இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சந்தேகம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது, இவன் யாராக இருப்பான் என்று. அல்லாஹ்வுடைய வஹி தெளிவாக அறிவிக்கப்படாத காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காட்டினார்கள் இவனுடைய விஷயத்தில். சரியா? இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸையாத் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் மக்களுடைய நோய்களை குணமாக்கினான், நடக்க இருப்பதை கூறினான், என்ன நடக்க போகிறதோ அதை தெளிவாக கூறினான்.
இவன் ஒரு பெரிய சூனியக்காரனாக, பெரிய ஒரு குறி சொல்பவனாக அந்த காலத்தில் இருந்தான். இவனை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 8 சஹாபாக்களை அழைத்து முதல் சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள். இப்னு ஸையாதை சந்திப்பதற்காக யார் செல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். 8 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவன் இப்னு ஸையாத் விளையாடி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சென்று ஒரு பிடரியை அவன் பிடரியை அடித்துவிட்டு கேட்டார்கள், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ சாட்சி கொடுக்கிறாயா? இப்னு ஸையாத் கூறினான், அஷ்ஹது அன்னக ரசூலுல் உம்மீன், நீ ரசூல் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன், ஆனால் நீ எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட ரசூல் அல்ல, உம்மிகளுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ரசூல் என்று கூறினார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து இந்த இப்னு ஸையாத் கேட்டான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நீ என்னை ரசூலுல்லாஹ் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்னை ஏற்றுக்கொள்கிறாய் என்று யாரிடத்தில் கேட்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவனை மறுத்துவிட்டு, ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இப்னு ஸையாத் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாதா தரா, நீ எதை பார்க்கிறாய்? என்ன உன் கண்ணுக்கு தெரிகிறது? யத்தினி சாதிகுன் வ காதிபுன், என்னிடத்திலே உண்மையாளர் ஒருவரும் வருகிறார், பொய்யாளர் ஒருவரும் வருகிறார். என்னிடத்திலே உண்மையாளர் ஒருவரும் வருகிறார், பொய்யாளர் ஒருவரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னிடத்தில் ஏதோ விசேஷம் இருக்கிறது. அப்படியா? உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்துக் கொள்கிறேன், அதை நீ கூறிவிடு. என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், அதை நீ சொல் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே வைத்திருந்ததை சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துகான் பி துகானி முபீன் என்று வரக்கூடிய குர்ஆன் வசனத்திலே துகான் என்ற வார்த்தையை மனதிலே வைத்திருந்தார்கள். இவன் துக் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவனை விடுங்கள், நீ உன் சக்திக்கு மீறி எதையும் செய்ய முடியாது, உன்னுடைய நாட்டத்திற்கு மீறி எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சென்ற ஒரு சிறந்த நபி தோழர், எப்ப பார்த்தாலும் வாழ தூக்கிடுவாங்க. யார் அவங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இذن لي فيه اضرب عنقه, அல்லாஹ்வுடைய தூதரே அனுமதி அளியுங்கள், இவன் கழுத்தை வெட்டி விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, நமக்கு இதுவரைக்கும் செய்தி வரல, வஹி வரல, இவன் யாருன்னு சொல்லி. இவன் உண்மையாகவே தஜ்ஜாலாக இருந்தால் நம்ம வெட்ட முடியாது. யார் வெட்டுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வெட்டுவாங்க. இவன் தஜ்ஜாலா இல்லாட்டி நமக்கு என்ன பேச்சுங்க? இவனை வெட்டி என்ன புண்ணியம்? விடுங்கன்ட்டாங்க. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை, முதல் முறை சந்தித்து விட்டு வந்ததுக்கு அப்புறமும் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மறுபடியும் செல்கிறார்கள். சென்று கேட்டார்கள், மாதா தரா, என்ன பார்க்கிறாய் இப்போது? சொன்னான், அரா அர்ஷன் அலல் மா, கடல் ஒரு நீருக்கு மேலே ஒரு அரிசி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரா அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், இப்லீஸுடைய அரிசை தான் நீ பார்க்கிறாய் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்டார்கள், யாரை பார்க்கிறாய் இப்போது? 2 பொய்யர்கள் வருகிறார்கள், 2 உண்மையாளர்கள் வந்து செல்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவனை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு உபை இப்னு கஅபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து இந்த இப்னு ஸையாதுடைய உபை இப்னு கஅபை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முறையும் இவனை சந்திக்க செல்கிறார்கள். 3வது முறையும் இவனை சந்திக்க செல்கிறார்கள். சென்று பார்க்கும் பொழுது இவன் தோட்டத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான். ஒரு தோட்டத்திலே மிக அழகாக போகும். கன்றா கவனிங்க, உங்களுக்கு புரியணும், கொஞ்சம் தெளிவாக புரியணும் இந்த விஷயத்தை. தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு ஸையாத் ஒரு போர்வையை போர்த்து கொண்டு முல்தஜிஅ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறான், ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் அப்படி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரமா மறைஞ்சு போறாங்க. அவன் என்ன பேசுறான், என்ன முணுமுணுக்கிறான், நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இதை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி மறைஞ்சு போறத இந்த இப்னு ஸையாதுடைய தாயார் பார்த்துறாங்க. தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, யா சாப் ஸையாதே, ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருக்காங்க உன்னை நோக்கி அப்படின்றாங்க. உடனே வெளிச்சறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தரக்கத்துஹு பையின், அவர் விட்டிருந்தார் நான் அதை விளக்கி இருப்பேன் உங்களுக்கு, ஆனால் காட்டி கொடுத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இப்னு ஸையாதுடைய தாயிடத்தில் ஒரு சஹாபியை அனுப்பி, இவனை வயிற்றுல எத்தனை மாசம் சுமந்தீங்கன்னு கேட்டு வாங்குகிறாங்க. வயிற்றுல எத்தனை மாசம் இவனை சுமந்தீங்க?
அப்ப சொன்னாங்க அவங்களுடைய தாயாய் 12 மாதங்கள் இவனை வயிற்றிலே சுமந்தேன். எத்தனை மாதம்? 12 மாதம் வயிற்றிலே இவனை சுமந்தேன். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வர்றாங்க, பிறந்த உடனே எவ்வளவு கத்துனான், என்ன சொன்னான்? பிறந்த உடனே கீழே விழுந்த உடனேயே என்ன சொன்னான்? தாயார் சொன்னாங்க, 1 மாசத்துக்கு பிறகு குழந்தை கத்தக்கூடிய சத்தத்தை இவன் கத்தினான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு செய்தி அனுப்புறாங்க, 2 விஷயத்தை மனசுல இப்ப நான் மறைச்சிருக்க, அவன்கிட்ட போய் கேட்டுவாங்க அது என்னன்னு சொல்லி. 2 விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சாங்க. ஒரு ஆட்டுடைய ஒரு வகையையும் இந்த துகான் என்ற வார்த்தையை மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வர சொன்னாங்க. அந்த ஆட்டுடைய பேரை தெளிவா சொல்லிட்டான், துகான துஹுன் மறுபடியும் சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவன் ஒரு தஜ்ஜால் என்று ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எதுவும் கூறவில்லை. ஆனால் பின்னால் காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே சத்தியமிட்டு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் தஜ்ஜால் தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மறுப்பையும் அதற்கு சொல்லவில்லை. அவனுக்கு சொல்லவில்லை. அதற்கு பிறகு இப்னு உமர் அவர்களும் அவனை பற்றி அப்படித்தான் சொல்லி வந்தார்கள். இப்னு உமர் அவர்கள் ஒரு முறை இது போன்று இவனை சந்திப்பதற்காக மதீனாவுடைய வீதிகளில் அவன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது, பெரிய மனுஷனா மாறிட்டான். 25 வருஷத்துக்கு பிறகு 25 வயது அடைந்திருப்பான் அந்த காலத்துல. அப்ப போய் பார்க்கறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறான், பேச்சுவார்த்தை வருது, முத்தியிறது, கோபம் வந்துடுது அவனுக்கு. கோபம் வந்த உடனேயே இவனுடைய உருவம் பெருத்து விடுகிறது. இவனுடைய உருவம் பெருத்து அந்த தெருவே மறையும் அளவிற்கு ஆகிவிடுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக ஹஃப்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடந்ததை கேட்கிறாங்க. அப்போ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை சொன்னார்கள், இவன் கோபம் வந்தால் பயங்கரமாக கோபப்பட்டு ஏதாவது செய்து விடுவான். கோபம் வந்தால் பயங்கரமான கோபத்தை இவன் உடையவனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பை ஹஃப்ஸா அவர்கள் சொன்னார்கள். மறுபடியும் இவனை சந்திக்க இப்னு உமர் செல்லும் பொழுது இவன் சில வார்த்தைகள் சொன்ன உடனே கோபப்பட்டு கழுதை கத்துவதை போன்று கத்திவிட்டான். கழுதை கத்துவதை போன்று கட்டி கொண்டிருக்கிறார். இப்னு உமர் அவர்கள் கோபத்திலே கையால் இருந்த கம்பை எடுத்து நல்லா சாத்திட்டு போயிட்டாங்க பயத்துல மறுபடியும். அப்போ இவனுடைய இந்த செய்தியை பொறுத்தவரை இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகும் சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தான். ஆனால் ஹர்ரா என்ற ஒரு போர் நடக்கும் பொழுது எங்க போனானே தெரியல, இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆனால் ஒரு தாபியை சொல்லுகிறார்கள், இவன் நான் யஹூதியா அஸ்பஹான் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே யஹூதியா என்ற இடத்தில் யஹூதிகள் வாழக்கூடிய இன்னைக்கு இருக்கு இந்த இடம், யஹூதியாக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு நான் செல்லும் பொழுது மக்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இன்று வருகிறார் என்று சொன்னார்கள். நான் காத்திருந்தேன் அந்த ஊரிலேயே. இரவிலே இவனை ஒரு பல்லக்கிலே வைத்து தூக்கி வந்தார்கள். இவன்தான் இப்னு ஸையாத். இப்னு ஸையாதை நான் பார்த்திருந்தேன் மக்கா மதீனாவிலே. மறுபடியும் அந்த இப்னு ஸையாதை அந்த இடத்திலே பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இவனை குறித்து இருக்கிறது. இப்ப மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், இப்னு ஸையாதை பொறுத்தவரை இவன் தஜ்ஜாலாக இருப்பானா என்ற ஒரு சந்தேகம் பல மார்க்க அறிஞர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த நீண்டமான கடல் சம்பவத்துடைய அந்த ஹதீஸிலே வரக்கூடிய தஜ்ஜால் கட்டப்பட்டிருந்தான் அந்த கரையிலே, அந்த ஒரு தீவிலே என்று வருகிறது. அதற்கு முரண்படுகிறது என்று சொல்லும் பொழுது பல மார்க்கறிஞர்கள் பல கருத்துக்களை சொன்னாலும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளங்கள் அடையாளத்தை சொன்னார்கள். 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வாதிடுவார்களே, அந்த 30இல் ஒன்றாக இவன் இருக்கலாம். ஆனால் பெரிய தஜ்ஜால் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு தஜ்ஜாலாகத்தான் இருப்பான் என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். இன்னொரு மார்க்க அறிஞர்கள் இவன் தஜ்ஜால் அல்ல, இவனிடத்திலே ஜின்களுடைய குழப்பம் இருந்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் நம்ம கேட்கும் பொழுது அரிசி கடலில் இருந்தது, ஷைத்தானுடைய அரிசை பற்றி கூறினான், பொய்யர்களும் உண்மையாளர்களும் வந்து சொல்கிறார்கள் என்று கூறினான், நடப்பதை கூறினான். இதுவெல்லாம் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயலின் காரணமாக இது அந்த செயலாக இருக்கலாம் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இதுல எல்லா விளக்கமும்
தெளிவாக நமக்கு புரியவில்லை என்றாலும் அல்லாஹ் அறிந்தவர். இதை பற்றிய வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறாத காரணத்தால் இதை குறித்து